இன்னைக்கு பேய்க்கு ரத்தத்தை கொடுக்க போகிறோம். நம்ம கூட ஆனால் உண்மையாகவே இருக்கு போல. நம்ம கூட நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கோசம் தான் கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கோஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ போடாதீங்கன்றீங்க, கொஞ்சம் பேர் கோஸ்ட் வீடியோ போடுன்றீங்க. சரி, நிறைய பேர் கேட்கறதுனால கோஸ்ட் வீடியோ போடுறேன். இல்லை, நான் கோஸ்ட் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கனால கோஸ்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன கமெண்ட்லாம் இல்லை. இது ஒருத்தர்கிட்ட கேட்டோம் கோஸ்ட்டு வரோன்னு சொல்லிவிட்டு. இது வந்து யார் சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி மாந்திரிகெல்லாம் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களே, அந்த அதுலேயே ஒரு பெரிய ஆள்னு சொல்லலாம். அவங்க பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க சோஷியல் மீடியாலாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, அது எப்படி சொன்னாங்கன்னா சுடுகாட்டில் பேயே இருக்காதான், அப்படி தான் சொன்னாங்க. எப்படி நாங்கள் கேட்கும் போது அவங்க சொன்னாங்கன்னா, சுடுகாட்டில் பேய் இருக்காது, ஹரிச்சந்திரன் இருக்கா தெரியுமா சுடுகாடு வாசலில், அவர்கிட்ட தான் பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் எப்படின்னு கேட்கும் போதும், ஏன்னா அவர் வந்து அங்கே பூஜை பண்ணும் போதே அந்த ஆத்மாவை பிடிச்சி வச்சுப்பாராம், உள்ளே விட மாட்டாராம். ஹரிச்சந்திரன் கிட்ட தான் எல்லா பேயும் இருக்குமா, ஒரு அரிசி மணி அளவில் 1000 பேய் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரே ஒரு அரிசி மணியில் 1000 பேய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம். சரி, அவங்க சொல்லும் போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அப்போ பேய் பார்ப்பேங்க, பேயை பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும் போதோ, அந்த முறம் இருக்குது தெரியுமா, இறந்துட்டாங்கன்னா அந்த முறத்தில் அந்த வெத்தலை போட்டு பொரியெல்லாம் போட்டு வருவாங்கள்ல, அதை வந்து சுடுகாட்டிலே போட்டு போயிடுவாங்க. அந்த முறத்தை எடுத்து ஹரிச்சந்திரன் கிட்ட வச்சுட்டு, அது ஏதாச்சும் ஒரு அசைவம், ஒரு ரத்தமோ இல்லை சிக்கனோ இல்லை பிரியாணியோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ற பொருள் நான்வெஜ்ஜாக அதில் வச்சுட்டு கருப்பு துணியை மூடிட்டு அதை சுற்றி பொரியும் வெத்தலையும் வச்சுட்டு நம்ம லாங்காக நின்று பார்த்தோன்னா பேய் வந்து சாப்பிட்றத கண்ணுதில் நேர்லேயே பார்க்கலாமா. அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து ஓடினு வந்துட்டோமா, அது கிட்ட விட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இதை பண்ண வேணான்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் கேட்டதுனால சரி நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த டாஸ்க்கை ரொம்ப பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். எங்களே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஒரு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறேன். வாங்க போகலாம். அவங்க உண்மையாக சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். எல்லாமே வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கு இப்போ தெரியாது, நார்மலாக தெரியாது, கிட்ட போனால் தெரியும். உள்ளே போகலாம். இது பார்க்குறது பயமாக இருக்குவாங்க. போகலாம். எதுவுமே தெரில பார்த்தீங்களா, இது பார்த்தா என் கை மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இது ஃபுல்லாக. நம்ம அங்கே போகலாமா? வாங்க போகலாம். బయట నాలుగు వరకు కాదు நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்காங்க. எரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் போகுது, அது எரிச்சிருக்காங்க போல. ஓ, மேலே டவரு பறந்துருக்கு. டவரை பார்த்து பயந்துட்டேங்க பயங்கரமா. ஸ்கூல் பண்ணுறாங்க. அப்புறம் ஆன் பண்ண உடனே அடிச்சுட்டே இருக்கு. சவுண்டு பாருங்க, அவள் தான் பாருங்க, அடிச்சுட்டே இருக்கு. வாங்க போகலாம். உள்ளே போயிட்டு எப்படி இது பார்ப்போம். வாங்க. அம்மா பயமாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க போலடா. இதை பார்த்தாங்க பயன்ட்டேன். இது மாதிரி கேட்டேன், இது பறகுதை பார்த்தா செம்மையாக பயமாயிடுச்சு.
நிற்கவே இல்லைடா சவுண்டே. ஒரு அடிச்சுட்டே இருடா. இப்போதான் ஒருத்தர் வந்து வச்சுட்டு போயிடலாம். நம்ம கூட ஆனால் உண்மையாக இருக்கு போல. நம்ம கூட கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்கு. பயமாக இருக்கு. நீங்கள் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்க, கம்மியாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லை. ரைட்டாக ஆட்டிடுறீங்க. யாரையும் அடிச்சிருக்கான், நிறைய அடிச்சிருக்காங்க. பயமா நான் இங்கே பாருங்க அடிக்கவே இல்லை சுத்தமா. ரொம்ப பதட்டமாக இருக்குங்க எடுக்கிறது. வரேன்ப்பா. இன்னும் நெருப்பு இருக்குடா, அதில் எரிஞ்சிட்டு தான் இருக்குது போல். ஒன்றும் சூடு அப்படியே இருக்குது. பார்த்துமாங்க பார்க்கலாம். எதுவும் அடிக்கவே இல்லை பாருங்க, சுத்தமாக அடிக்கவே இல்லை. எரிஞ்சு மண்டை ஓடு வீடு எலும்புகள் எதுவுமே இல்லை, அப்படிதான் இருக்கு. போகலாம் வாங்க. எலும்புதான் இடமா பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு. சரி வாங்க நம்ம டாஸ்க்கை பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு யாராக இருக்குது. இந்த டாஸ்க்கை பண்ணிட்டே போவோம். உண்மையாக பேய் வருமா வராத பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்க மனுஷனோட பல்லு பாருங்க. வாடா. மனுஷனோட பல்லா நாயோட பல்லா தெரியல. மனுஷனோட பல்லா இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சந்திரன்லாம் இருக்க மாட்டார். இந்த மாரி கல் தான் இங்கே இருக்கும். இந்த கல் தான் இங்கே அர்ச்சந்திரன். ஏன்னா அந்த ஸ்டாச்சுவெலாம் இங்கே இல்லை, வேறு சுடுகாட்டில் இருக்கும். ஆனால் நம்ம அங்கெல்லாம் போகல, ஏன்னா அதெல்லாம் பூட்டிகிட்டு இருக்காங்க, இப்போலாம் ஓப்பனில் இல்லை. அதனால் நம்ம சுடுகாட்டுக்கே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சரி நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருங்க, அது கோஸ்ட் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி இந்த வாட்டி இது வந்துருக்கோம். இந்த இடத்துல பண்ண போகிறோம். இதெல்லாம் அந்த முறத்தை தேட போகிறோம். அந்த முறம் எங்கே இருந்து ஃபஸ்ட்டு தேடி பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஆரம்பிப்போம் வாங்க. அர்ச்சந்திரன் தான் நம்மளுக்கு முறத்தை வச்சு வாங்க. பண்ணுறதுக்கு ரத்தலையை வச்சுருவோம். முக்கியமானது ரத்தம். ஊத கேட்டிடலாம். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. முக்கியமானது தண்ணியை போட்டு மூடிடலாம். மூடியாச்சு. கருப்பை வச்சு நாங்கள் பண்ணிட்டுருவோம். போட்டாச்சு. நாங்கள் போயிடலாம் வாங்க. வாங்க போயிடலாம். என்ன நடக்குதுன்னு தெரில, நம்ம பார்ப்போம். ஆனால் ரெட் அலர்ட் அடிச்சுட்டே இருக்குங்க, செம்மையாக அடிச்சுட்டே ரெட் அலர்ட்டு. சில பயமாக தான் இருக்குது. பார்க்கலாமா வானாவான்னு சொல்லிட்டு கிட்ட முன்னாடி அவங்க ஃபோனை வச்சுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆனால் இது எதுவும் வரல. அதுக்கப்புறம் ரெட் அலர்ட் மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. ரெட் அலர்ட் மட்டும் அடிச்சுட்டே இருக்குது.
ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக அடிக்குது பயங்கரமா. ஒன்றும் தெரியல. நான் வந்து அந்த கண்ணு எதுவுமே தரல. ஆனால் அதுக்கப்புறம் ரெட்டாக லாட்ட மட்டும் நிற்கவே இல்லை. கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்கு. சில பயமான நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நடக்க போயின்னு தெரில. வருமா வரான்னு தெரில. வரப்புறம் அமைய போகுது. வரப்புறம் அமைய போகுது. இன்னும் வரல. எனக்கு எதுவும் தெரிலங்க. ஆனால் மிஷின் மட்டும் நிற்கவே இல்லைங்க. அடிச்சுட்டு சவுண்டு கேட்டு தெரில உங்களுக்கு. கண்டினியூவாக மிஷின் நிற்காமல் அடிச்சுனே இருக்கு. வந்துச்சு. நம்ம கிட்டே போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. ரெட்டாக லாட்டோட அடிச்சுட்டே இருக்கு. நம்ம கிட்டே போய் பார்க்கணும்னு தெரில. நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கிட்டெல்லாம் போய் பார்க்காதீங்க, வெஸ்ட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. கிட்டே போய் பார்ப்போமான்னு தெரில, பயமாக இருக்கு. ஸோ கிட்டே போய் பார்ப்போம். எதுவும் நடக்க தெரியலடா. ஆகாது. ஃபோனை செக் பண்ணி தான் வந்துருக்கோம். மூடி வச்சு போனோமா ஓப்பன்ல இருக்கு. எடுங்கம்மா வீட்டு சாப்பாடு கலைஞ்சி எப்படி கலைஞ்சி இந்த பாருங்க. சாப்பாடுலாம் எப்படி கலைஞ்சியே கலையிலங்க. நம்ம எப்படி வச்சுட்டு போனோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த அப்புறம் ப்ரொஃபைலாம் பாருங்கள். இதோ பாருங்கள் சாப்பாடு பாருங்கள். அப்படியே வலிச்ச மாரி இருக்குது. அப்படியே பாருங்கள். கிட்ட வாடா. பாருங்க அப்படியே பொறுமையாக வலிச்ச மாரி இருக்குங்க. துணியும் பறந்து ஊந்துச்சு கீழே. காற்று வச்சதுனால ஒன்றுதான் தெரில. பறந்து ஊந்துச்சுங்க. நம்ம இங்கே இருக்குது ரொம்ப ரிஸ்க்கு தான். கிளம்பலாம் வாங்க. இந்த ஃபோனில் தான் பவர் ஆகிடும் தெரில. நம்ம போயிடலாம். எங்கேயும் வாங்க போகலாம். ரொம்ப பயமாக இருக்குங்க. வாங்க போகலாம். அந்த ஃபோனில் வந்து எதுவுமே கவர் ஆகல. ஆன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் போலீஸ் வர பிடிச்சிட்டாங்க. அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட பேசிட்டு வரதுனால வீடியோ சரியா எடுக்க முடியல. ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு எடுக்கிறோம். அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 2-3 ஆகிடும். இதோட டாஸ்க்கு முடியுது. இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஒரு லைக் பண்ண பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க. அதோட பார்ப்போம். பை.